ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி அவியல் வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட்டு, வாழைக்காய், வழுதலங்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, பின்ன முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த முதல்ல பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகளை முதல்ல அவிய போடணுங்க. அவிய போட்டுட்டு அது ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகளை அது கூட சேர்க்கணுங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், புடலங்காய் இந்த காய்கறிகள்லாம், ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அது கொண்டு தான் முதல்ல அந்த முருங்கைக்காய், கேரட்டெல்லாம் நல்லா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவும் கூட சேர்த்து எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவியலுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கும்போது அவியல் நல்லா கட்டிக்கு வரும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க. இது வெந்துட்டு இருக்க சமயம் நமக்கு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய், பின்ன ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 4, 5 கேஷ்யூ நட் போடுங்க. கேஷ்யூ நட் போட்டால் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் பிறுன்னு அரைச்சி வச்சுக்கிடுங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறம் இந்த காய்கறிலாம் வெந்திருக்கும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பச்சை கருவேப்பிலையே போடுங்க. பச்சை கருவேப்பிலை தாளிக்காமையும் பச்சை கருவேப்பிலை போடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு இந்த அரைச்ச மசாலா விழுதுகளையும் அதில் போடுங்க. போட்டுட்டு நம்ம மலைக்கறி ஒன்றோடு ஒன்று உடையாத அளவுக்கு கரண்டி உண்டை இது வச்சு முனை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம சில பேர் இது கூட புளி சேர்ப்பாங்க. ஆனால் தயிர் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிக்கு பதில் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்குங்க. நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் ஊற்றிக்குங்க. அந்த தயிர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா ஒரு கரண்டியுடைய முனைய வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அவியல் நல்ல கல்யாண வீட்டு அவியல் மாதிரி நல்ல துருன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பும் கூட கொடுத்துடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும் எப்போதுமே. அவியல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதுவும் போட்டு நல்ல கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அப்படியே அவியலில் ஊற்றி மேல்ட்டால் ஒரு கிளறி வச்சிட வேண்டியதாங்க. இதுதாங்க அவியல். இந்த அவியல் நம்ம சாம்பார், இந்த ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதாங்க கல்யாண வீட்டு அவியல். கேரளா ஸ்டைலில் இப்படி தான் வைப்போம். கேஷ்யூ நட் போட்டு தாங்க இந்த அவியல் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் தாங்க இந்த அவியல் செய்யணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்